ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்து திரு புகழேந்தி இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட பேசலாம். திரு புகழேந்தி, இன்னைக்கு டிடிவி அவர்களுடைய பிரஸ் மீட், என்டிஏல வந்து இணைந்திருக்கிறது அம்மா கட்சி அப்படின்றார். பங்காளி சண்டையை பிறகு பார்த்துக்கலாம், திமுக வீழ்த்துறது தான் முதல் இலக்கு, இப்படியெல்லாம் டிடிவி சொல்கிறார். ஆனால் அதிமுக தரப்புல இருந்து ரொம்ப அடக்கி வாசிக்கப்படுகிறது, எந்த சத்தமும் இல்லை, அதே அமைதியா இருக்கிறாங்க, எதையுமே அவங்க என்டார்ஸ் பண்ணலையே, என்ன காரணமா இருக்கும்? நான் உண்மைதான் பேசுவேன், அடக்கிலாம் வாசிக்கிறதுலாம் இல்லை, ரொம்ப கிளியர். முதல்ல சொல்லிட்டீங்க ஓனாயும் வெள்ளாடுன்னு சொல்லி, அவர் கிளியரா இருக்காருங்க, சேர்க்க முடியாது, தலைக்கீழ இல்லை, எல்லாமே நாங்களும் ட்ரை பண்ணிட்டோம், சேர்க்க முடியாது. இது வேணா உத்தோதிக்கலாம், என்னன்னா சேர்த்துருவாருங்க, எல்லாரும் பேசுவாங்க. ஏங்க அமித்ஷாவே சொல்லிட்டாருல உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு. நான் தெரியாம கேட்கிறேன், அமமுக பொதுச் செயலாளர் நாளை காலைல சின்னம்மாவை பார்க்க சொல்லுங்க, சின்னம்மா நீங்க சசிகலாவை காலையில மீட் பண்ண சொல்லுங்க, நாளைக்கு ஈவினிங் ஆட்டோமேட்டிக்கா ஓபிஎஸ் வந்துருவாரு. இவரு சொல்றாரு ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதோ இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்பயே சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சிரும்ங்கறாங்க. இல்லையே, ஒரு எச்சரிக்கை இல்லையே, அவர் கிளியர் கட்டா இருக்காரு. அவர் இந்த கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் சரி, காகிதப்பூ மணந்தாலும் சரி, கருவாடு மீனானாலும் சரி, அண்ணன் காளிமுத்து சொன்னது போல எது எப்படி நடந்தாலும் இவர்களை சேர்க்க மாட்டேன் என்ற உறுதியோடு பழனிசாமி இருக்காரா இல்லையா? இந்த கெலாட்டா நடக்குது. ஆனா நீங்க நம்ம தலைப்பை இப்படி கொண்டு போறோம், இந்த தலைப்புல இந்த 3 பேரும் ஒன்னா சேர்றாங்களா? நான் தெரியாம கேட்கிறேன், சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இவரு இவங்க அம்மா தானே சின்னம்மா தானே உருவாக்குனாங்க, இவர் இந்த கட்சி வளர்த்து கொண்டு வர அளவுக்கு தயாராகிறார்களா அப்படின்னு क्वेश्चन மார்க் தான் போட்டுருக்கோம். ஆமா, क्वेश्चन மார்க் தான், தப்பா சொல்ல. நான் ஒண்ணும் நம்ம என்ன விவாதம் பண்றோம், நான் எக்ஸ்பீரியன்ஸாவே சொல்றேன். இவங்க முதல்ல ஒண்ணு சேரட்டுங்க, எவ்வளவு ட்ரை பண்ணியாச்சு. நீங்க அவர் முடியாதுன்னு சொல்றாரு, நீங்க ஒண்ணு சேர்ந்து காமிங்க. நீங்க ஒண்ணு சேராமலே அவர் எங்ககிட்ட வந்துட்டாருன்னா நீங்க எப்ப போனீங்க பிஜேபி? நான் தெரியாம கேக்குறேன், இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு எப்ப போனாரு? என் பக்கத்துல சிறையில பெங்களூர் சிறைச்சாலை நின்று இதே புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்கிறப்போ சாகர வரைக்கும் பிஜேபிக்கு போக மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? நடந்ததா இல்லையா? திடீர்னு இப்ப சேர்ந்துட்டார். ஒரே உதாரணமா ஒண்ணு சொல்றேங்க, அண்ணாமலைன்னு ஒரு முன்னாள் தலைவர் ரொம்ப வேகமா வளர்ச்சி அடைய காரணமா இருந்த ஒரு பிஜேபிக்கு இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு தெரியுங்களா? நான் அப்படி ஊரு பக்கம் வந்துட்டேங்க, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், விவசாய குடும்பம், எப்பயாவது ஓய்வா இருக்கும்போது கோயில் கொள்ளன்னு வரேன். ஏன்னா ஒன்னே ஒன்று புரியலண்ணே, என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவை அகற்றணும், சரி எல்லா ராசியும் தான் அகற்றுவோம். ஆனா நம்ம விஷயம் என்ன, திமுகவை எடுத்தெறிஞ்சிட்டு என்ன பண்ண போற மக்களுக்கு அதை சொல்லுங்கன்றாரு புகழேந்தி. கேட்கிற புகழேந்தி சொல்லல, இது சொன்னது முன்னாள் பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்லுகிறார். இப்பொழுது பாத்தீங்கன்னா திரு குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டம் வரைக்கும் போயிட்டாரு, திரு ராமதாஸ் அவர்களை பார்த்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், என்ன தப்பு பண்ணார் ஓபிஎஸ்? இவர் இருக்க இடமே தெரியல டிடிவி தினகரன். இவர் சொல்றாரு ஓபிஎஸ் உள்ள இருக்காரு, கம்ஃபர்டபுளா இருக்காரு, நாங்க விட்டுற மாட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை அமித்ஷா பாத்துட்டாரா? உங்களை கூப்பிட்டு பேசினாரா? நீங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கீங்கன்னு ஏதாவது உத்தரவாதம் கொடுத்திருக்காங்களா? அவங்க எல்லாரையுமே கழட்டி விட்டாங்க அவங்க கிளியரா. இங்க எந்த உண்மையை பேசாம அப்படி அரவணைச்சு எல்லாரும் சேர்ந்துருவாங்க. ஆமாங்க, பாருங்க, தலைவர் வளர்த்த மாபெரும் இயக்கங்க, அம்மா வெற்றிகளை குவித்த இயக்கங்க, பரிணாம வளர்ச்சியில் பேசிக்கலாம். எந்த யூனிட்டி இல்லைங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்ப எங்க போய் முடியும் இது? இல்ல திரு சுமந்த் அவர்கள் சொல்றது, இப்ப அந்த மாதிரி இணையணும்ன்ற அவசியமே இல்ல, எல்லாரும் ஒரே அணில இருக்கிறாங்க. இப்போ என்டிஏ அப்படின்ற தலைமையின் கீழே எல்லாரும் இருக்கிறாங்க, அதிமுகவும் அதுல இருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் சரியா வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை, இணையணும்னு என்ன தேவை இருக்கு அப்படின்றாரு. இல்ல இணைய கூடாது, அதோட இணைய மாட்டேன்னு யாரு சொன்னா? மூளைக்கு ஏறி சொன்னா யார் சொன்னது? நான் தீ குடிச்சிருவேன் அது பிஜேபியோட சேர்ந்தான ஒரு அமைச்சர் மிஸ்டர் OS மணியம் சொன்னார். நாங்க உயிரோட தான்ப்பா இருக்குன்னு சொல்லி நாங்க பிஜேபியோட சேர மாட்டோப்பா அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார். என்னுடைய அரசியல் வாழ்வே போயிடுச்சு, சக்கரவர்த்தி மாதிரி இருந்த இந்த ஓட்ட வண்டி இனிமேல் ஓட்ட முடியாது, அதுதான் பிஜேபின்னு மிஸ்டர் ஜெயக்குமார் சொன்னார். 2026 கூட்டணி கிடையாதுன்னு KP முனுசாமி சொன்னார். STB கூட்டத்தில் ஏறி அனௌன்ஸே பண்ணிட்டார், இனி எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். என்ன மக்கள் என்ன முட்டாளுங்களாங்க? இல்ல திமுக அகற்றுவதற்காக பிஜேபியோட இனி ஒரு காலம் கூட்டணி இல்லன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டாரு. அதே மாதிரி அதிமுக ஓனாயும் வெள்ளாரும் ஒன்று சேராதுன்னு சொல்லிட்டு திருப்பி சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாரு, அதிமுக ஒருங்கிணைக்க மாட்டாரு.
இல்ல திலகவதி 4 திசை நோக்கி இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், ஒன்னோட ஒண்ணு சேர மாட்டேன். நீங்க எப்படி எல்லாம் என்னவோ ஒன்னா இவங்க எல்லாம் இருக்க மாதிரியும், எடப்பாடி பழனிசாமி அங்க இருந்து இங்க வந்துட்ட மாதிரியும், இன்னும் போக போக என்ன நடக்குன்னு பாருங்க. சேர மாட்டாருங்க, அது நடக்காதது. சேர்த்துக்க மாட்டாருன்னா அவர் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு. காலையில 11 மணிக்கு போக சொல்லுங்க அமமுக பொதுச் செயலாளரை, சின்னம்மா வீட்டுக்கு போக சொல்லுங்க, சேர சொல்லுங்க. நான் ஈவினிங் வேணா ஓபிஎஸ் கூட்டு வந்துடுறேன், என்னுடைய கடமையா கூட நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் வந்துட்டு இருங்க. நான் இங்கதான் கிளியரா பாயிண்ட் அவுட் பண்றேன். இப்ப கூட அமித்ஷா வந்தாங்க சொன்னாங்க, எனக்கு ஒண்ணு இல்ல. அவரு அன்னைக்கு 11 எம்எல்ஏ இருந்த அன்னைக்கு சேர்த்து வைக்கிறேன்னு முடிவு பண்ணி எல்லாரையும் சேர்த்து வச்சாங்கல்ல பிஜேபி. இன்னைக்கு உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப இது பிரித்தாலும் சூழ்ச்சி தானே. மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? தொண்டர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா? எதற்காக இந்த மாற்றம் வந்தது? ஏன் பழனிசாமி இதை செய்தார்? திடீரென மாறினார். செயற்குழு முடிவு எடுத்ததா, பொதுக்குழு எடுத்ததா, ஆட்சி மன்ற குழு எடுத்ததா? என்னங்க நியாயம்? உட்கார்ந்து பேச நல்லா இருக்கு, எல்லாரும் சேரணும் அப்படிங்கிறதா ஏன் ஆசையும். அது நடக்காதுங்க. இது பார்த்து சலிச்சு போச்சு நமக்கு. திரு மணிகண்டன், அப்படிலாம் எந்த வாய்ப்புல நடக்காது, இபிஎஸ் நடக்க விட மாட்டாரு அப்படின்றார்.